உங்கள் கூட்டணி கட்சி தலைவர்களான பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் மீதும் நிறுவனர் ராமதாஸ் மீதும் மான நஷ்ட வழக்கு தொடர வேண்டும் என்று திமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் உதயசூரியனும் வசந்தன் கார்த்திகேயன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கு என்ன சொல்ல போகிறீங்க? அதாவதுங்க, நெருப்பு இல்லாமல் புகையாது. இந்த மரணம் விஷச்சாராய வியாபாரிகளுக்கு ஆளுங்கட்சியினர் துணை இல்லாமல் இது நடந்திருக்க முடியாது. அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் உண்மையிலேயே வசந்தன் கார்த்திகேயனாக இருந்தாலும் சரி, உதயசூரியனாக இருந்தாலும் சரி, அவருக்கு தெரியாமல் இந்த கள்ளச்சாராய வியாபாரம் நடப்பதற்கு வாய்ப்பில்லை. எனவே அவர்கள் இருவரும் இதற்கு பொறுப்பு என்று சொன்னால் அதற்கு மான நஷ்ட வழக்கென்றால் மரியாதைக்குரிய டாக்டர் அன்புமணி ராமதாஸ், பனங்காட்டு இவர்களுடைய சலசலப்புக்கெல்லாம் அஞ்சப்போவதில்லை. தயவு செய்து மான நஷ்ட வழக்கை நீங்கள் அன்புமணி மீது தொடுங்கள். கண்டிப்பாக இந்த சாராய சாவுக்கு இவர்கள் இருவரும் உடந்தை என்பதை அன்புமணி ராமதாஸ் நிரூபித்து காட்டுவார். ஏனென்று சொன்னால் கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. இவர்கள் நடத்தியிருக்கின்ற இந்த கள்ளச்சாராய வியாபாரம் மாவட்ட ஆட்சித்தலைவர், காவல்துறை மாவட்ட கண்காணிப்பாளர், சட்டமன்ற உறுப்பினர்கள் இவர்களுடைய துணையோடு இவருடைய ஆதரவோடு தான் நடந்திருக்க முடியும். எனவே அதை மூடி மறைத்து விடலாம் என்று நினைத்தால் முழு பூசணிக்காயை சோற்றிலே மறைக்கின்ற முயற்சியாகத்தான் அது இருக்கும். இந்த சம்பவம் தொடர்பாக தமிழகம் முழுவதும் போராட்டம் நடைபெற்று வரும் சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சியும் சமீபத்தில் அறிவிச்சிருக்காங்க, நாங்கள் போராட்டம் நடத்துவோம் அப்படின்ட்டு அறிவிச்சிருக்காங்க. இதை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீங்க? காங்கிரஸ் கட்சி என்பது பாவம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திடீரென்று சார் கூட்டணி ஏதோ மீறி அறிவிச்சிருக்காரு சார். அவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திடீரென்று நாம் யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது என்று பேசுவார். உடனே இன்னொரு தலைவர் இளங்கோவனை போன்றவர்கள் திராவிட முன்னேற்ற கழக தயவிலே தான் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றார்கள் என்று சொன்ன உடனேயே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் இன்றைக்கு காமராஜ் ஆட்சியை தளபதி ஸ்டாலின் தந்து கொண்டிருக்கிறார். இன்னும் 25 ஆண்டுகள் ஆனாலும் இந்த ஆட்சி தான் நீடிக்கும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பேசுவார். இப்பொழுது ஆர்ப்பாட்டமோ அல்லது போராட்டமோ என்பது மயிலிறகால் அந்த ஆட்சியை தடவி கொடுப்பதைப் போல, நான் அடிப்பதைப் போல அடிக்கிறேன், நீ அழுவதைப் போல அழு என்று சொல்வதைப் போலவும், பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுவதைப் போலத்தான் காங்கிரஸ் கட்சியினுடைய நடவடிக்கை இருக்கிறது. காங்கிரஸ் கட்சி எந்த போராட்டம் நடத்தினாலும் கண்டிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் அதை நம்ப மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் செய்திருக்கின்ற இந்த விஷய சாராய மரணத்திற்கு துணை இருந்த குற்றத்திற்கு காங்கிரஸ் கட்சியும் பொறுப்பேற்றாக வேண்டும். அரசு மருத்துவமனைகளில் உயிர் காக்கும் மருந்துகளே இல்லை. அது தொடர்பாக வெள்ளை அறிக்கை கேட்குறாரு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இதை பற்றி என்ன சொல்ல வருங்க சார்? மருத்துவமனை, அரசாங்க மருத்துவமனை என்பது ஏழை எளிய மக்களை காப்பாற்றுவதற்காகத்தான் இருக்கிறது. மருத்துவமனையில் தேவையான மருந்துகள், உயிர் காக்கும் மருந்துகள் கண்டிப்பாக இருந்தாக வேண்டும். ஏனென்று சொன்னால் சாமானிய மக்கள் அரசு மருத்துவமனையைத்தான் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். யாரும் தனியார் மருத்துவமனை தேடி லட்சக்கணக்கிலே செலவு செய்யக்கூடிய அளவுக்கு வசதி வாய்ப்போடு இல்லை. ஆக அடித்தட்டு மக்களுக்கு இருக்கின்ற ஒரே நோய் தீர்க்கின்ற இடம் அரசு மருத்துவமனை தான். அந்த மருந்துகள், அத்தியாவசிய உயிர் காக்கின்ற மருந்துகள் இல்லை என்று சொன்னால் எப்படி விஷச்சாராயத்தை கொடுத்து மக்களை சாகடிக்கிறார்களோ திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, அதை போலவே அரசு மருத்துவமனைகளில் உயிர் காக்கும் மருந்துகள் இல்லாமல் சாகடிப்பதற்குத்தான் இந்த மருத்துவமனைகள் இருக்கிறதோ என்ற எண்ணம் தமிழக மக்களுக்கு வரும். எனவே உண்மை நிலவரம் என்ன என்பதை எதிர்க்கட்சி தலைவர் கேட்பதைப் போல வெள்ளை அறிக்கையை சட்டமன்றத்திலே வெளியிட வேண்டியது பொறுப்பும் கடமையும் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் இருக்கிறது. இது மாரத்தான் போட்டி அல்ல, ஓடிக்கொண்டே இருப்பதற்கு மக்களின் உயிர் காக்கின்ற மகத்தான சேவை இது என்பதை சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் புரிந்து கொண்டு அதற்கான நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும். தமிழகத்தை பொறுத்தவரை மதுக்கடைகள் பூரண மதுவிலக்கு அமுல்படுத்த வேண்டும் என்று முதலாக குரல் கொடுத்த தலைவர் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன். இதற்காக வள்ளுவர் கோட்டத்திலேயே ஒரு நாள் முழுவதும் உண்ணாவிரதம் இருந்தோம். 1 கோடி கையெழுத்துக்களை பெற்று ஆளுநரிடம் கொண்டு போய் ஒப்படைத்த கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ். தமிழ் மாநில காங்கிரஸை பொறுத்தவரை எங்களுடைய கொள்கை என்பது பூரண மதுவிலக்கு தான். இன்னும் சொல்லப்போனால் கடந்த ஆட்சியிலே நம்முடைய மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி அவர்கள் தமிழகத்திலே இளம் விதவைகள் அதிகரித்திருக்கிறார்கள்,
எனவே திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு வாக்களித்தால் நாங்கள் பூரண மதுவிலக்கை கொண்டு வருவோம் என்பதோடு மட்டுமல்ல, திராவிட முன்னேற்றக் கழக தலைவர்கள் நடத்துகின்ற மது ஆலைகளை கூட மூடுவோம் என்று தமிழகத்து மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்தார். அந்த வாக்குறுதியை நம்பித்தான் தமிழ்நாட்டு மக்கள் வாக்களித்தார்கள். ஆனால் இன்றைக்கு திமுக ஆட்சியிலே கண்ணுக்கு தெரிந்து 60 பேர் இறந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த 60 விதவை தாய்மார்களை கனிமொழி என்ன செய்ய போகிறார்? இவர்கள் ஆட்சியிலேயும் இன்னமும் இளம் பெண்கள் விதவையாவது தொடர்கதையாக ஆகி கொண்டிருக்கின்றது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால், தமிழகத்தில் இருக்கின்ற தாய்மார்கள் எல்லாம் கிளர்ந்தெழுந்து இந்த ஆட்சிக்கு எதிராக போராடியாக வேண்டும். ஏனென்று சொன்னால், தங்கள் தாலி பாக்கியத்தை காப்பாற்றி கொள்ள வேண்டிய பொறுப்பும் கடமையும் தாய்மார்களுக்கு இருக்கிறது. அதை காப்பாற்றி கொள்ள வேண்டுமென்றால் பூரண மதுவிலக்கை தமிழகத்திலே அமுல்படுத்தியாக வேண்டும். அதற்கு பெண்ணினம் திரண்டெழுந்து போராட வேண்டும். 1000 ரூபாய் உதவித்தொகை தருகிறார்கள், பஸ்ஸிலே இலவச பயணம் தருகிறார்கள், அல்லது படிக்கின்ற மாணவிகளுக்கு 1000 ரூபாய் தருகிறார்கள் என்பதை எண்ணி கடைசியில் தங்கள் வீட்டு கணவர்களை உயிர்பறிக்கு ஆளாகக்கூடிய இந்த மதுவினுடைய அரக்கனை அடியோடு ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால், பெண் குலம் கிளர்ந்தெழுந்து சிங்கப்பெண்ணாக வெளியே வர வேண்டும். முதலமைச்சரை பொறுத்தவரை ரோமாபுரி தீப்பற்றி எறியும் போது நீரோ மன்னன் பிடில் வாசித்ததைப் போல தமிழ்நாட்டிலே தென் மாவட்டங்களில் கடுமையான வெள்ளம் வந்தபொழுது டெல்லியிலே இந்தியா கூட்டணியினுடைய கூட்டத்திலே கலந்து கொண்டு இருந்தாரே தவிர பாதிக்கப்பட்ட மக்களை தேடி வரவில்லை. அதை போலவே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கள்ளக்குறிச்சி 3 மணி நேரத்திலே காரிலே போனால் போய் பார்த்துவிட்டு உடனே வரலாம். சட்டமன்றம் 3 மணிக்கு முடிகிறது என்று சொன்னால் 4 மணிக்கு புறப்பட்டால் 7 மணிக்கு போய் பார்த்துவிட்டு 8 மணிக்கு புறப்பட்டால் 11 மணிக்கு சென்னைக்கு திரும்பி விடலாம். ஆக மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. ஆனால் அவருக்கு மனம் இல்லை. ஏனென்று சொன்னால் அத்தனை உயிர் பலிக்கும் அவருடைய ஆட்சிதான் காரணம். திராவிட முன்னேற்றக் கழகத்துக்காரர்கள் தான் இதற்கு இந்த உயிர் பலிக்கு காரணம் என்பதை உணர்ந்திருக்கின்ற முதலமைச்சர் அங்கே போனால் மக்களின் கோபத்துக்கு ஆளாகி விடுவோம் என்பதால் அஞ்சி நடுங்கி அந்த மக்களை கண்டு ஆறுதல் சொல்ல தயாராக இல்லை. உடனடியாக கள்ளக்குறிச்சியில் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது என்று தெரிந்த அடுத்த நிமிடமே ஓடோடி சென்று பார்த்தவர் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் மக்கள் தளபதி ஜி.கே. வாசன் என்பதை நான் இங்கே நினைவுபடுத்த விரும்புகிறேன். எனவே முதலமைச்சரை பொறுத்தவரை அவருக்கு அச்சம் இருக்கிறது, பயம் இருக்கிறது. ஆனால் சொல்லுவார், என் மடியிலே கனமில்லை, வழியிலே பயமில்லை என்று சொல்லுவார். ஆனால் மடி நிறைய கனம் இருப்பதால் தான் அந்த கள்ளக்குறிச்சி கருணாபுரத்திலே உயிரிழந்த குடும்பங்களை நேரிலே சென்று ஆறுதல் சொல்ல அவரால் இயலவில்லை. அந்த கல்வராய மாலை பகுதியில் உள்ள மக்களுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு என்னென்ன வகையில் இனிமேல் ஆக்கப்படும் நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொள்ளணும்? கல்வராயன் மலை பகுதியில் இருக்கின்றவர்கள் சாதாரண அடித்தட்டு மக்கள். அவர்கள் வாழ்வாதாரத்திற்கு கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை உருவாக்க அங்கே தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட வேண்டும். அதுபோலவே அவர்களுக்கு விவசாயம் செய்வதற்கு அரசு கூட்டுறவு துறையின் மூலமாக மலை சார்ந்த பகுதியில் தொழிற்சாலை உருவாக்கி கீழே தொழிற்சாலைகளை உருவாக்கி மலையிலிருந்து அவர்கள் வந்து அந்த தொழிற்சாலைகளிலே பணியாற்றிவிட்டு செல்வதற்கான வாகன வசதிகளை ஏற்பாடு செய்து தரலாம். அது இல்லாமல் அந்த மலை பிரதேசத்திலே என்னென்ன பயிர்களை செய்ய முடியும் என்பதை கண்டறிந்து அவர்கள் விவசாயம் செய்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரலாம். அல்லது அவர்களுக்கு வாழ்வாதாரத்திற்கு என்னென்ன வகையில் உதவ முடியும் என்பதை ஒரு குழு அமைத்து ஆலோசனை செய்து அதற்கேற்ப அவர்கள் தாங்களே உழைத்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்க வேண்டியது அரசின் கடமை. இந்த அரசு அதை பற்றியெல்லாம் சிந்திக்குமா அல்லது கள்ளச்சாராய வியாபாரத்தை ஊக்கப்படுத்துமா என்பதை மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். இந்த விவகாரம் விக்கிரவாண்டி தொடர்ந்து இனி வரும் காலங்களில் 2026 அது பலமாக எதிரொலிக்குமா? சார், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி என்று சொன்னாலே கள்ளச்சாராய வியாபாரம், போதைப் பொருட்கள் வியாபாரம், இந்த போதைப் பொருட்களால் கல்லூரி மாணவர்கள் எல்லாம் கெடக்கூடிய சூழ்நிலை கண்கூடாக நம்ம பார்க்கிறோம். திருவெற்றூரில் நடந்த சம்பவம், தன்னுடைய மகன் சரியாக படிக்கவில்லை என்று கண்டித்த தாயையும் அவருடைய சகோதரரையும் கொலை செய்த சம்பவம். இப்படிப்பட்ட பத்திரிகைகளை புரட்டி பார்த்தாலே எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, சட்டம் ஒழுங்கு சீர்கெட்ட ஒரு ஆட்சியாகத்தான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கிறது. 5 ஆண்டு காலம் இவர்களிடம் ஆட்சியை ஒப்படைத்தால் ஒட்டுமொத்தமாக
கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, கள்ளச்சாராய சாவு என்று இப்படி படிப்படியாக நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது மீண்டும் 2026 இந்த ஆட்சி வர வேண்டுமா? இந்த ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும். தொடர்ந்து நாம் மாறி மாறி இந்த திராவிட இயக்கத்து ஆட்சிகளை சற்றேறக்குறைய 60 ஆண்டுகளாக பார்த்திருக்கிறோம். மாறி மாறி இவர்கள் சொல்லுகிறார்கள் திமுக கள்ளச்சாராய வியாபாரத்தில் 50 பேர் இறந்தார்கள், 60 பேர் இறந்தார்கள் என்றால் அதிமுக ஆட்சியில் இறக்கவில்லையா என்று மாறி இவர்கள் கேள்வி கேட்கிறார்கள். ஆக 2 கழகங்களும் தமிழகத்தை கள்ளச்சாராய சந்தையாக மாற்றக்கூடியவர்களாக இருக்கின்ற காரணத்தால் ஒரு மாற்றம் தேவை. தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைமையிலே இனி தமிழகத்திலே தனிக்கட்சி ஆட்சி என்பது தேவையில்லை. தமிழகத்திற்கு தேவை ஒரு கூட்டணி ஆட்சி. யார் தவறு செய்தாலும் தட்டி கேட்கக்கூடிய ஒரு கூட்டணி ஆட்சி வந்தால்தான் தமிழகம் தழைக்க முடியும். 60 ஆண்டுகளாக எந்த விதமான வளர்ச்சியும் தமிழகத்திலே இல்லை. அதற்கு ஒரு மாற்று தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கூட்டணி ஆட்சி தமிழகத்தில் வருவதுதான் சிறந்ததாக இருக்கும். தனிக்கட்சி ஆட்சி என்று சொல்லி திராவிட முன்னேற்ற கழகம் மைனாரிட்டியாக இருந்தபொழுது கூட காங்கிரஸை ஆட்சியிலே சேர்த்து கொள்ளாமல் காங்கிரஸ் ஆதரவோடு ஆட்சி நடத்தி கொள்ளையடித்தார்கள். எனவே இனி இப்படிப்பட்ட சூழ்நிலை வேண்டாம். தமிழகத்திற்கு எப்படி மத்தியிலே தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறதோ அதை போல தமிழகத்திலேயும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைய வேண்டும். அதுதான் தமிழகத்திற்கு விடிவாக இருக்க முடியும் என்று நாங்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் கருதுகிறோம். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா